கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் பாத்திரர். அவர் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். தாவீது ராஜா கர்த்தரை துதித்து துதித்து மகிழ்ந்தார். கர்த்தரை பெரியப்படுத்தினார். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை பெற்று அனுபவித்த அவர் தேவனை துதித்து துதித்து அவரை மகிழ பண்ணினார். ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார், இந்த சங்கீதத்தின் தலைப்பை பார்க்கும் பொழுது இது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். ஓய்வு நாளிலே நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் ஓய்வு நாளிலே நாம் கர்த்தரை முக்கியமாக துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும், அதாவது வாத்திய கருவிகளினாலும் காலையிலே கர்த்தருடைய கிருபையும் இரவிலே தேவனுடைய சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து கொண்டு வருகிற நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பார்க்கும் பொழுது நாம் அமைதலாக இருந்துவிட முடியாது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். வாத்திய கருவிகளை வைத்து கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவோம். கர்த்தரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிழ பண்ண, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்மை பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.